ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? காலையில் எழுந்திரிச்சு எல்லா டிஃபன் செய்கிறதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க. நான் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய குக்கிங் ரெசிபீஸ் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. நீங்கள் எது வேணுமோ அந்த குக்கிங் ரெசிபீஸை செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பட்டன் கொடுங்க. இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா உளுந்தங்களிங்க. உளுந்துங்கிறது வந்து ரொம்ப சத்தான ஒரு புரோட்டீன் அதிகம் இருக்கிற ஒரு பருப்புங்க. இந்த உளுந்தங்களியை வந்து ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு, மெனோபாஸில் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உளுந்தங்களி வந்து பெஸ்ட்டுங்க. ஜீரணத்துக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடுங்க. நம்ம டைஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நல்லா ஜீரணம் ஆகிடும். அப்புறம் இந்த உளுந்தங்களி இருக்குது பார்த்தீங்களா, இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. முந்தி காலத்தில் செய்கிற மாதிரி நம்ம ரொம்ப மாவெல்லாம் ஊற வச்சு கஷ்டப்பட்டு அரைச்சி அப்படிலாம் வேணாங்க. மிஷினில் கொடுத்தா அரைச்சிக்கலாங்க. ஈஸி. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த கால ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேங்க. உளுந்தங்களிக்கு மாவு பார்த்தீங்கன்னா எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. 4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் அரிசிங்க. இந்த 4 டம்ளர் உளுந்தை நல்லா வறுத்துடணுங்க. நல்லா முறுக்குக்கெல்லாம் வறுக்குறீங்க இல்லைங்களா, அதையும் விட கூட கொஞ்சம் செவந்து வரா மாதிரி வறுத்துடணுங்க. வறுத்துட்டு அது கூட 1 டம்ளர் அரிசியை வறுக்கக்கூடாதுங்க. அதை வந்து உளுந்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து, அது கூட கொஞ்சம் உப்பு மறக்காமல் போட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் அந்த மிஷினில் கொடுக்குறப்பமே அதில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உப்பு மறந்துட்டோம் செஞ்சுட்டோன்னா அந்த ஃபீல் வராதுங்க. நல்லாவே இருக்கும். நம்ம மாவும் கெட்டு போகாதுங்க, ரொம்ப நாளும் வச்சுக்கலாம். இவ்வளோ உப்பு கொஞ்சம் போட்டு அரைக்க கொடுத்துருங்க. மிஷினில் அரைச்சி மாவை ரெடி பண்ணி எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. அந்த மாவை தான் நான் இப்போ காட்டுறேங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. உளுந்தங்களி அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வெள்ளைப்பாகுங்க. இது வந்து இதுதாங்க எங்களோட இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வடை சட்டியில் அரைச்ச மாவு வந்து இப்படி இருக்குங்க. மிஷினில் அரைச்சி வாங்கிட்டிங்கன்னா மாவு வந்து இப்படி வந்துடுங்க. இந்த பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாவு. இப்போ உளுந்த மாவு பார்த்துட்டிங்க இல்லைங்களா, இதை வந்து எடுத்துக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த அளவில் உளுந்து வந்து 1/4 டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவு எடுத்திருக்கேங்க. கீழே தெரியுதுங்களா, இந்த அளவில் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் தண்ணிங்க. இதை இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணிங்க, அதே அளவில் 1 டம்ளர் நான் வந்து இந்த தண்ணி சூடாகணுங்க. அது கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த மிக்சிங் பார்த்துடலாங்க. இப்படி தாங்க. இது வந்து கரண்டியில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக வராதுங்க. கொஞ்சம் கையில் வச்சு கரைச்சிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இப்படி வருங்க. மாவு வந்து இந்த மாதிரி கட்டி வந்துடக்கூடாதுங்க. அதனால் இப்படி நல்லா கரைச்சிடணுங்க. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரைச்சி இப்படி ரெடியாக வச்சுக்கணுங்க. இது நான் இப்போ கட்டி இல்லாமல் பார்த்தீங்களா, கட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போது இந்த தண்ணியில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. இது நல்லா கட்டி இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப முக்கியம். கட்டி இருந்ததுன்னா களியில் கட்டி கட்டியாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். மாவு நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. இப்படி போட்டு இதில் அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது கிண்டுறது தாங்க பக்குவம் நமக்கு.
இப்போ கொஞ்சம் ஆனில் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கட்டி ஆகுற வரைக்கும் நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, வேகணுங்க, மாவு வேகணும். நம்ம ஏற்கனவே மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறப்பமே உளுந்த நல்லா வறுத்து வச்சுருந்ததுன்னா இப்போ இப்படி வருது இல்லைங்களா, இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு விடாமல் கிண்டணுங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்காதுங்க கிண்டுறதுக்கு, நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. இந்த அது என்னது டெஃப்லான் கோட்டட் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கடாய் அது யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் கூட வரும் கொஞ்சம், அதனால ஒட்டிடும் அப்படின்ற கவலையும் வேணாங்க. நமக்கு கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா கிண்டலாங்க. இப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கணும். சைடில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெய் களின்னு சொன்னால் எஸ்பெஷலி நல்லெண்ணெய் தாங்க நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே ஆயில் போட்டுறாதீங்க. இப்படி கிண்டணுங்க. இது கிண்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தாங்க அந்த கரைச்ச மாவை போடணும். டைரெக்டாக வடசட்டியில் கரைச்ச மாவை போட்டுடாதீங்க, அது ரொம்ப முக்கியங்க. அப்புறம் ஆட்டி பிடிச்சிரும், கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா களி கிண்டுறது ரொம்ப ஈஸிங்க. முந்தைய காலத்து உணவு இது, இப்போ கொஞ்சம் மறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் செய்கிறாங்க தான். நான் கொஞ்சம் இந்த பழைய காலத்து உணவுகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறேங்க. இது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது தாங்க. எனக்கும் தெரியாது முன்னாடி எப்படி செய்கிறதுன்னு. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றுங்க, அது ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. அது நல்லா சட்டியில் ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரணுங்க. அதுக்கு ஊற்றுறது தான் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. நல்லெண்ணெய் எள்ளுலேருந்து எடுக்கிறது. ஓகே ஆயிலை விட நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. அதனால் களிக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெயை தாங்க யூஸ் பண்ணணும். இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக மெனோபாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவுங்க. குழந்தைங்களுக்குமே ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்ல உணவுங்க. என் பேரன்களுக்கெல்லாம் நான் 5, 6, 7வது மாதம் 8வது மாதத்துலேருந்து இதை கொடுக்குறேங்க. கொடுக்க சொல்லி என் பொண்ணுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணி இப்போ என் பொண்ணுங்களும் இதை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் உள்ளே எடுத்துருவோங்க. இப்படி கிண்டனா மாவு நல்லா வெந்து வரணுங்க. இல்லைன்னா அது எப்படி பார்க்கறது வெந்து வர பக்குவம் அப்படின்னு ஒரு கேள்வி வருங்க. அது நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் இப்போ ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றி வரும்போது இப்படி சட்டியில் கொஞ்சம் ஒட்டாமல் இப்படி வரணுங்க. இந்த பக்குவம் இந்த சட்டியில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இது தாங்க இதோட பக்குவம். இது இந்த மாதிரி கிண்டணுங்க. நான் ஏற்கனவே கிண்டி வச்சது இருக்குங்க, நான் அதை காட்டுறேன். இது இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்களா, இப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் இந்த சட்டியில் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் எடுத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு நிமிஷங்க காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வெள்ளைப்பாகு எப்படி பண்ணுறது அப்படின்னாங்க, இந்த ஒரு நிமிஷம், இந்த வெல்லம் இருக்கு இல்லைங்களா, இந்த வெல்லத்தை அடுப்பில் தண்ணி போட்டு கொஞ்சம் காய்ச்சினீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. தண்ணி உங்களுக்கு கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணி இந்த தேவையான அளவு இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய், மிளகுங்க, இதை இந்த மாதிரி தாங்க தட்டணும். இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஜாஸ்தி தட்டிடக்கூடாதுங்க. இதை வந்து இப்போ நான் இதில் போடுறேங்க. எங்கள் வீட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. பார்த்தீங்களாங்க, இந்த களிங்க, வெல்லம் பாகுங்க, இதுதாங்க எங்கள் வீட்டு டிஃபன். களியோட பக்குவம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் போட்ட பிறகு இது பாருங்க, இவ்வளோ கட்டியாயிடுங்க. ஆறிடுச்சுன்னா இப்படி வருங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நான் திருத்திக்கிறேங்க. இது எங்களோட இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க.